அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டிஎன்ஏபி சார்பாக இதில் உள்ள சிறு குறு தொழில்கள் அதாவது வெண்டர்ஸ் இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க கூட இன்னைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே இவங்கெல்லாம் பல மாநிலங்களில் தொழில் இதே போன்ற தொழில்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு சோலார் பவர் விண்ட் பவர் இது எல்லாத்தையும் அது இல்லாமல் இந்த சப்ஸ்டேஷன்ஸ் இந்த எரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா. ஸோ இந்த வெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு அவங்களுடைய குறைகளை கேட்டு ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான குறைகள் இருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு. ஏன்னா இனி வர காலங்களில் நம்ம டிஎன்விஇல அவங்களுடைய பங்களிப்பு அதாவது பவர் ஜென்ரேஷன்ஸ்ல நாங்க சொல்றது பவர் ஜென்ரேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம தனியாருடைய பங்களிப்பு தான் அவங்க வாங்கிட்டு இருக்கோம். ஸோ பவர் ஜென்ரேஷன்ஸ்ல அவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு நிறைய டிரான்ஸ்பரண்டா நம்ம அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சி வேலை சொல்லி நம்ம போலாம்னு சொல்லியிருந்தோம். அதுதான் முதல்வரோட கொள்கையும். எங்கேயுமே லஞ்ச லாவணியம் இருக்கக்கூடாது, எந்தவித இந்த பொறுப்பீடம் இருக்கக்கூடாது. அது இன்னைக்கு அந்த அவங்களோட ஒரு மீட்டிங் வச்சு அவங்க எல்லாரோடய கலந்து ஆலோசிச்சு அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்தோம். அதுல நிறைய சஜஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டறிஞ்சு கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்து அவங்களுக்கு சுலபமாக வழிபட்டு ஆராய்ச்சி கண்டிப்பாக திரும்ப வரும் அழைக்குமா சொல்லியிருக்கோம். இது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். அடிக்கடி இது மாதிரியான மீட்டிங் நடக்கும். ஏன்னா நிறைய குறைகள் கடந்த சில ஆண்டுகளாக முன்னாடி இந்த அரசியல் மூலியமாக அவங்க தான் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணதாக நீங்களும் திரும்பி அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணாலும் எந்தெந்த வழிகள் தான் அவங்க கொலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அது மாதிரியான சூழ்நிலை இனிமேல் இருக்காது. கண்டிப்பாக டிஎன்ஏபி என்னைக்கும் மக்களுக்கான தொழில் நிறுவனங்கள் யார் யாருக்கும் அதை நம்பி வச்சு தொழிலாளர்கள் அவங்க மாறும் என்பது எந்த மாற்று திட்டம் இல்லை. அதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சு கண்டிப்பா வர்ற காலங்களில் இதெல்லாம் சரி செய்து நிறைய பேர் பவர் ஜென்ரேஷன் அதாவது ரெனியூபிள் எனர்ஜி இந்த பாய்ச்சல் தனி அதன் மூலியமாக தேவையான மின்சாரத்தை இது வர்ற காலங்களில் பெற முடியும் நம்பிக்கையான இந்த மீட்டிங் கருத்து ஒரே நிறைய அந்த நிறுவனம் அவங்களுக்கு தெரியுமா அதன் மீது நடவடிக்கை எடுக்க இல்ல கண்டிப்பா அதற்கான எந்தெந்த நிறுவனம் சொல்லுறதுன்னா ஒரு சில நிறுவனங்களுக்காக ஃபேவர் பண்றதுக்காக நிறைய டெண்டர்கள் விதிமுறைகள் நடந்திருக்கு. ஒரு சில நிறுவனங்களுக்காக டெண்டர் கொடுக்கறதுக்காக அவங்க கொடுக்கறதுக்காக நிறைய கான்ட்ராக்ட் விதிமுறை பண்ணி அதற்கான ஆதாரங்களையும் எங்களுக்கு ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பார்க்க அவங்களுடைய பொறுத்த குறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் இப்போ கான்ட்ராக்ட் அதாவது செய்ய வேண்டிய வேலைகளையும் அந்த தனி நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து அவங்களை வேலை செய்ய வேண்டிய நிலையில தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த தனிய நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அவங்க சுத்தமெல்லாம் ஒரே நிறுவனங்கள் ஒரே நபர் ஒரு சில நபர்களை பற்றி நம்மளும் அவங்க யாரை பத்தி பேசிட்டு தெரியும். ஸோ அந்த ஒரு சில நபர்கள் தலையிடம் தான் இவ்வளவு பெரிய இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சது அவங்க எல்லாருடைய குறைகளும் சொன்னாங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ஓப்பனாகவும் சொன்னாங்க. ஒரு சில நபர்கள் புரோக்கராக இருக்கு அவங்களே பிளேயர்ஸ் வந்ததாக பேசும் இல்லை அவங்க அப்ளிகேஷன்ல சலைடுகளாக எல்லா அப்ளிகேஷனும் ஒரு சில நபர்கள் வழியாக போய் கமிஷன் வாங்கி அது தராம ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே குறுக்கு பதவிக்காக டெண்டர் பாலிசிச்சு. அதனாலதான் கடந்த வாரம் நம்ம அனைத்து டெண்டரையும் நிறுத்தி வச்சதுக்கான காரணம் டெண்டர் பாலிசிஸை நம்ம ரீவாலிடேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஆகாது. ஏன்னா எல்லாருடைய கவலையும் என்னன்னா 2 லட்சம் கோடி கட்டணம் 2 லட்சம் கோடி கடனை தாண்டி இந்த நிறுவனத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டியும். அதனால இன்னைக்கு அவங்களுடைய குறைகளும் சேர்த்து கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் தவறுகள் இருக்குதோ அதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை கண்டிப்பா அந்த நடவடிக்கை முடிந்திருக்கவங்க இல்ல அந்த க்ளோஸ்ட் கவர்னர் பண்ணிருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி நம்மளுடைய சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை அதுக்கான பரிந்துரைகளை கண்டிப்பா ரொம்ப கடுமையா இருக்கு. மக்களுக்கு கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. நீங்க ஒரு சில இடங்கள் பார்க்கணும். கடந்த 4 நாட்களாக நம்மளுடைய டிஎன்இபி சி லெவல்ல எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் நான் இரவு முழுவதும் ரோடு பணிகள் செஞ்சு அந்த எங்க ப்ராப்ளம் வருது அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வராங்க. 7 வாகனங்கள்ல ரோடு வாகனங்கள்ல உருவாக்கி அவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது உடனே ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சேர் கூட அதே சேர்ந்து இரவு முழுவதும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா முழு வீச்சில் இந்த ரெக்டிஃபை பண்ற வேலைகள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பழைய லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு எதுவுமே நடக்குது. இருக்கிற நிறுவனங்கள்ல எவ்வளவு தூரம் கான்ட்ராக்ட் இருக்க முடியும் எவ்வளவு தூரம் இந்த ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ அதான் நடந்துச்சு. இப்போதான் அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஒத்துழைப்பு கண்டிப்பா கடந்த 4 நாட்கள்ல எங்கெல்லாம் நீங்க விசா சட்டப்பட்டு ஆகி முடிஞ்சதே இருக்கும். நேற்றுலாம் சில ஆங்கெல்லாம் அந்த இஷ்யூ பண்ணாங்க.
இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ஒரு இடத்துல ரிப்போர்ட் ஆச்சுன்னா யாரோ வேண்டுமென்றே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க சொல்லிட்டு அங்க போய் அறுப்பாடைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிருக்கோம். இன்னைக்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வேண்டுமென்றே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆஃப் பண்ணி இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணி வச்சு வேண்டுமென்றே வந்து ஒரு சில நபர்கள் வந்து மின்தடை ஏற்பட்டுட்டாங்களோ அதெல்லாம் மதுரையில இன்னைக்கு காலையில ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணாங்க. இபி ஆபீசர்ஸ் அங்க போய் ஏஐ எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் வந்து தனி நபர்கள் யாரையெல்லாம் வந்து அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுதோ இந்த மாதிரி ஏற்படுறாங்களோ அவங்க மேலதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல கொடுக்க சொல்லி சார், பெண்கள் பாதுகாப்பு முதல்வர் வந்து அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சிருக்காரு. வேற என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்க பெண்கள் பாதுகாப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்து வச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் விஷயத்துல கண்டிப்பாக முதல்வர் வந்து இந்த விசாரணையை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகள் உத்தரவிட்டார். சட்டத்துறையிலும் சரி எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை முடித்து அந்த குற்றவாளிகள் தண்டனை பெற்று குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தமிழ்நாடு உத்தரப்பிரதேச மாறிக்கொண்டு இந்த பந்து காட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பண்ணிருக்காரு. அதிக பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் நடக்குது அப்படின்னு இல்ல எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடக்குதோ கண்டிப்பாக அவங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை ஆண்டு உத்தரவிட்டார். இன்னைக்கும் அதிகாரிகளோட முதல்வர் ஆலோசிச்சு கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கார். எங்கெங்கெல்லாம் கொலைகள் இப்ப மதுரையில் இன்னைக்கு காலையில ஒரு மர்டர் கேஸ் ஆச்சு. அது என்னன்னா அவங்க 2 பேருக்கு சட்டமன்றத்தாவது அந்த யார் குற்றவாளிகளோ அவங்களுடைய 3 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மதுரையில மீனாட்சி கோயில் பக்கத்துல ஒரு கொலை சிறு இரவு நடந்தது. அதுக்கு ஒரு 3 மணி நேரத்துல அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டாங்க. எல்லா இடத்துலயும் கண்டிப்பாக இப்ப குட்கா மது போதைக்கு எதிராக தமிழ்நாடு என்பது பெரிய அளவில் ரைட்டு போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக குட்கா எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்று 2 வாரம் தான் இருக்கு. முழு வீச்சில் இந்த முதல்வர் அனைவருக்கும் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். நாங்களும் அதுக்கான வேலைகளை அவருக்கு துவங்கி விட்டோம். இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. இப்போ டிஎன்இபியில பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரத்துக்கு என்ன செய்ய முடியுமோ முழு வீச்சு செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அதற்கான பலன்களை சீரம் முதலை நீங்க எல்லாம் இல்ல சோலார் மின் திட்டத்தை ஊக்குவிக்க அது வந்து முழுமையான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரப்படும். எங்கெங்கெல்லாம் தவறு நடந்துட்டு அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது தொடரும். முழுமையான டிரான்ஸ்பரன்சில வர்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான அனைத்து சுலபமாக்கப்பட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேலைகள் எதிர்கட்சி தலைவர் வந்து முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். உதயநிதி வந்து வீட்டுல இருந்து வெளியில வரணும். வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு போல. இது முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பு. என்னென்ன மக்களுக்கான பணிகள் செய்யணுமோ அதை 100% செஞ்சுட்டு வராங்க. முதல்ல அவங்க வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்து வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்து வீட்டுல இருந்தே வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி யாருக்கும் ரிப்போர்ட் வாங்கி பேசிட்டு இருந்தாரு. முதல்ல வீட்டுல இருந்து வெளியில வந்து உதயநிதிக்கு எங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசினா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க கூட்டம் நடத்தும் பொழுது டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா நம்மள தனித்த இன்ஃபுளுசரா மாறணும்னு சொல்றாங்க. கோடி ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள் வாக்க வச்சிருக்காங்க. இதுல இருந்து குளத்தூர்லயும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. குளத்தூர்லயும் எல்லா இடத்துலயும் இவர்கள் செய்யும் தவறு திமுக என்னென்ன தவறு செஞ்சுட்டோ அதுக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சாங்க. எங்கேயும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஓட்டு வழக்கல. இடத்துல பூத்துல வந்து ஒவ்வொரு இடத்துல பூத்துல வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவர்கள் என்ன தவறு செய்யறாங்களோ அதுக்கான தீர்ப்பு தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. என்ன வேணா சப்போர்ட் எடுக்கணும் மக்கள்.